Hi friends, welcome to WinNest Samayal. எங்களோட தென்னந்தோப்போட வீலாக் வீடியோ வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி நாங்கள் லாஸ்ட் வீடியோவாக ஒரு ப்ரோமோ வீடியோ விட்டுருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம அதுக்கான ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் தென்னந்தோப்பில் என்ன நாங்கள் செடி கொடிகள் மரங்கள் அதை தவிர வேறு என்னென்ன இருக்குதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பார்க்க போகிறோம். அதுக்காக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எங்கள் தோப்பில் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னடா ஆடுகளையும் ஒரு பிரிட்ஜையும் காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? இது எங்கள் தோப்புக்கு போகிற வழியில் இருக்கிற பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜில் போகிற ஆறு என்னன்னு பார்த்தீங்கன்னா கொட்டகுடி ஆறு. இது வந்து இந்த தண்ணி தான் வந்து கொட்டகுடி ஆறுன்னு சொல்லுவாங்க. இது எங்கள் தேனியில் ரொம்பவும் ஃபேமஸான கொட்டகுடி ஆறு. பாருங்கள், இந்த தண்ணி இப்போ தான் மழை நிறையா பேஞ்சனால நிறையா தண்ணி இருக்குது. இது எல்லாமே மூங்கில் மரங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்கள். மூங்கில் மரங்களோட இலவம்பஞ்சு அப்புறம் வந்து தென்னை மரமெல்லாம் இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த பிரிட்ஜை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? இப்போ வாங்க நம்ம தென்னந்தோப்பை நெருங்கியாச்சு. இது எங்கள் தென்னந்தோப்பு பக்கத்தில் இருக்கிற வாய்க்கால். எப்படி தண்ணி போகுதுன்னு பார்த்தீங்களா? இங்கே தான் நம்மளோட தென்னந்தோப்பு ஸ்டார்ட் ஆகுது. பார்த்துட்டே வாங்க எவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 3 ஏக்கர் இருக்குங்க தென்னந்தோப்பு. பார்க்கவே நல்லா பசுமையாக இருக்குது. நல்லா மழை பெஞ்சனால அங்கங்கே களையும் நிறையா முளைச்சிருக்கு பாருங்கள். வெளியிலேருந்து பார்க்கவே எப்படி சூப்பராக இருக்குது. வேலியெல்லாம் நல்லா தடுப்பு வேலியெல்லாம் போட்டிருக்கோம். வெளியெல்லாம் நிறைய இலவம்பஞ்ச மரங்கள் இருக்குது. குட்டி குட்டி ஃபாரஸ்ட்லலாம் வந்து குட்டி குட்டி மரங்களை நட்டு வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம கேட்டு. இந்த கேட்டில் தான் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் ஆகி வந்துட்ருக்கோம். ஸ்டார்டிங்லேயே வந்து தென்னை மரங்கள் அதோட மாமரமெல்லாம் இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே வந்து பறவைகள் வளர்க்குறோம். பாருங்கள், என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. எங்கள் தோட்டத்தோட காவல்காரவங்க வந்து இந்த மாடுகளை வளர்க்குறாங்க. அந்த மாடு வந்து கண்ணுக்குட்டின்னு இருக்கு. அந்த கண்ணுக்குட்டி தான் அங்கே நிற்கிது பாருங்கள். எங்கள் தென்னந்தோப்பில் குட்டியாக ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நாங்கள் இந்த தோட்டம் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம். அப்போ வந்து அந்த தோட்டம் வாங்கி மணல் அடிக்கும்போது அந்த மணலில் வந்து இந்த சிவன் சிலை வந்துச்சு. அப்போ இருந்து இந்த சிவனை வந்து அதுக்காக ஒரு கோயில் கட்டி அப்போ இருந்து இப்போ நாங்கள் வழிபட்டுட்டு வரோம். இதில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 பக்கமுமே அந்த சிவன் சிலை இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னாடியும் சிவன் சிலை இருக்கும், அதுக்கு முன்னாடியும் சிவன் சிலை இருக்கும். அதுதான் வந்து ஆதிலிங்கம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த சாமிக்கிட்ட என்னென்ன வேண்டுனாலுமே வந்து அது நடக்கும். பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்குது பாருங்கள். இந்த வேப்ப மரம் நாங்கள் நட்டு வச்சது கிடையாது. இங்கே நாங்கள் சாமின்னு இந்த சிலையை வச்சதுமே தானாக துளிர் விட்டு வளர்ந்த மரம் தான் இவ்வளோ பெரிய வேப்ப மரம் இப்போ வளர்ந்து நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் வந்து ஒரு நந்தி இருக்கு இல்லையா? இந்த நந்தி வந்து நாங்கள் வந்து இந்த சாமிக்கிட்ட வேண்டி ஒரு வேண்டுதலுக்காக நாங்கள் இந்த நந்தியை சிலையை செஞ்சு நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இதை நாங்கள் வச்சோம். இந்த கோயில் கீழே ஒரு புத்தும் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதை நாங்கள் வந்து எத்தனை தடவை பெயிண்ட் அடித்தாலுமே இங்கனக்குள்ளே கீரல் விட்டுக்கிறோம் பாருங்கள். ஏன்னா நாங்கள் பாலாபிஷேகம் செய்யும் போதெல்லாமே வந்து பால் வந்து இந்த பால் புத்துக்காக கீழே போயிடும். அதுக்கான கீரல் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து துளசி வச்சுருக்கோம். கருந்துளசி சாமிக்கு உகந்ததுனால இந்த துளசி வச்சுருக்கோம். அதோட போக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நந்தியாவட்டம் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து அரளி செடி வச்சுருக்கோம். இங்கே மாந்தோப்பு இருக்குது பாருங்கள். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொசுருன்னு சொல்லுவாங்களே, அந்த மொசுரு கூட்டம் வந்து கவுடு கட்டி வச்சுருக்கிறது தான் அதை பார்த்தோம். இதுதான் கோயில் பக்கத்தில் இருக்கிற இடம். இப்போ நீங்கள் பார்க்குற செடி வந்து ரொம்பவும் ஸ்பெஷலானது எனக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குழந்த வந்து 1 வயசு ஆயிடுச்சு. அந்த டைமில் வந்து அவளாக நட்டு வச்ச மரம் தான் இது. இது வந்து பலா மரம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தென்னந்தோப்போட சைடு பகுதி இது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தோட்டத்துக்குள்ளே போகலாம். இது வந்து பாதை வந்து நாங்களாம் அமைச்ச பாதை. இதுக்குள்ளே போய் நம்ம தென்னந்தோப்புக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆனதுமே மரங்கள் இருக்குது. தென்னை மரம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு 4 மரத்துக்கு 2 மரத்துக்கு நடுவில் வந்து நாங்கள் மாமரம் நட்டு வச்சுருக்கோம். பார்த்திங்களா மாமரம் இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இந்த மாமரம் வச்ச மரம். இது வந்து எலுமிச்சஞ்செடி. அங்கங்கே எலுமிச்சஞ்செடியும் நாங்கள் போட்டிருக்கோம். இதுலேருந்து நாங்கள் வந்து எலுமிச்சம்பழத்தையும் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள் எலுமிச்சம்பழம் எப்படி தொங்குதுன்னு. இது காயாக இருக்குது. இன்னும் இது வந்து எடுக்கிறதுக்கு டைம் வரலை. பார்த்திங்களா அங்கங்கே நல்லா தொங்குது எலுமிச்சங்காய். எங்கள் வீட்டுக்கு வேணும்னா நாங்கள் இங்கேருந்தே எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவோம்.
எலுமிச்சம்பழம் வந்து அங்கங்கே இருக்கும், ரொம்ப நிறையா இருக்காது, அங்கங்கே தான் இருக்கும். இங்கே பாருங்கள் பூ விட்டுருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகா எலுமிச்சம்பழம் சூப்பராக இருக்குல்ல. அப்படியே வாங்க ஜூம் பண்ணி போவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்முக்குள்ளே வந்து ஒரு வால்கேட் இருக்குது. இந்த வால்கேட்டை திருப்பி தான் வந்து தண்ணி வந்து சொட்டு நீர் பாசனமாக வந்து அந்தந்த தென்னை மரங்களுக்கு வந்து விடுவோம். இந்த வால்கேட்டை திருப்பி விடுறது தான் வந்து தண்ணி பாய்ச்சறதுக்கான வேலை. இப்போ நம்ம அப்படியே நடந்து போனோம்னா வரிசையாக மரங்கள் இருக்கும். இங்கே வாங்க சூப்பராக ஒன்று காட்டுறேன். இது என்னான்னு பார்த்தீங்கன்னா தேன்கூடு இந்த மரத்தில் கட்டியிருக்கு. தென்னை மரத்துக்குள்ளே தேன்கூடு இருக்குது பாருங்கள். எப்படி உள்ளே வந்துட்டு போகுதுன்னு பாருங்கள், தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குல்ல. அப்படியே ஈக்கெல்லாம் வந்துட்டு போகுது. இன்னொன்று வந்து நாங்கள் வந்து தேனியை வந்து பெட்டியில் வச்சுமே வந்து நாங்கள் யூஸ் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கோம். இப்படியே வந்தீங்கன்னா அங்கங்கே மரங்கள், எல்லா மரங்களும் இருக்கும். அப்படியேவும் அங்கங்கே பாத்தி கட்டி தான் தண்ணி விடுவாங்க. அங்கங்கே அந்த ஒவ்வொரு மரத்துக்கு வந்து ஒரு சர்க்கிளாக அமைச்சு அதுக்கு தண்ணி விடுவோம். இது என்னான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொய்யா மரம். ஒரு 3 கொய்யா மரம் இருக்குது. இன்னும் இதில் வந்து பழம் வரலை பாருங்கள், பெரிய மரமாக இருக்குது. கொய்யா மரம் ஒரு 2 மரம் இருக்குது. பக்கத்துலேயே வந்து ஒரு எலுமிச்சை மரம் இருக்குது. இங்கே களை இருக்குது பாருங்கள், நடக்கிற வழியிலலாம் களை இருக்குது. மழை பெஞ்சனால களை முளைச்சிருச்சு. இது வந்து வாய்க்கால். முதல்ல வந்து இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு முன்னாடி தண்ணி வந்து இந்த வாய்க்கால் மூலியமாக தான் பரப்புவாங்க. இது பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த தென்னை மரத்துலேருந்து வர மட்டைகள் எல்லாத்தையுமே எரிச்சது. இப்போ பாருங்கள், இங்கே வந்து தண்ணி நல்லா பாய்ச்சிருக்கும் பாருங்கள், தண்ணி தேங்கி நிற்கிறது. ஒவ்வொரு மரத்துக்கும் அந்த தண்ணி வந்து பாய்ச்சி தேங்கி நிற்கிது. இப்போ வந்து நம்ம இன்னொரு எண்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் இலவம் பஞ்சு மரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேக்கு மரமும் இருக்குது. இதுதான் தேக்கு மரம். அப்படியே நடந்து வந்தீங்கன்னா எனக்குள்ளே தேக்கு மரம் இருக்குது. தேக்கு மரம் எவ்வளோ பார்க்க அழகாக இருக்குது. அப்படியே இந்த வேலியை நம்ம கொஞ்சம் எட்டி பார்த்தோம்னா நம்ம என்ட்ரன்ஸில் வரும்போது ஒரு வாய்க்கால் இருந்துச்சுல்ல, அந்த வாய்க்கால தான் தண்ணி போகுது. மழை பெஞ்சாதான் இந்த வாய்க்காலில் தண்ணி வரும். இப்போ கொஞ்ச நாளாக மழை பெய்யறனால வாய்க்காலில் தண்ணி நல்லா போகுது. இது வரைக்கும் தான் நம்மளோட தோட்டம். இந்த தோட்டத்தை பார்த்தாச்சு. இப்போ இன்னொரு ரெண்டுக்கு வந்து இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மழை தெரியுது. அப்படியே நம்ம போட்டோன்னு எடுத்து தோட்டத்துக்குள்ளே மறுபடியும் போவோம். போனீங்கன்னா அங்கங்கே மரங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 300 தென்னை மரங்கள் கிட்ட இருக்குது. இப்போ தான் வந்து மாமரங்கள் நட்டு வச்சனால அது எத்தனை கணக்குன்னே தெரியலை. இது இப்போ நட்டு வச்ச மாமரம். அப்பப்போ நாற்று கிடைக்கிறப்ப நட்டு வச்சுருவோம் நாங்கள். பாருங்கள் சூரியன் இறங்குது பாருங்கள். சாயந்தரம் நேரம் எடுத்தனால சூரியன் அப்படியே இறங்குது மேற்கு பக்கம். அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா மற்ற தென்னை மரங்கள், தென்னந்தோப்பில் இருக்கிற மரங்களும் தெரியுது. சூரியன் கரெக்டாகவே கேப்சர் ஆகலை இந்த கேமராவில். இல்லாட்டினா சூப்பராக இருக்கும். வெறும் கண்ணில் பார்க்கும்போது அழகாக ரவுண்டாக தெரிஞ்சிச்சு. கேமராவில் சரியாகவே கேப்சர் ஆகலை. அப்படியே வாங்க உள்ளே போவோம். மறுபடியும் அங்கங்கே மறுபடியும் தென்னை மரங்கள் இருக்குது. தென்னை மரம் வந்து நாங்கள் வந்து ஒரு 40 நாள் 45 நாளைக்கு ஒரு தடவை தேங்காய் வெட்டுவோம். தேங்காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 தேங்காய் வரும். அது தேங்காயை வந்து அப்படியேவும் எடைக்கு எத்தனை தேங்காயோ அதுக்கு தகுந்தாப்புல போட்டுருவோம் நாங்கள். இது வந்து இப்போ புதுசாக நட்டு வச்ச தென்னை மரம். அதான் பார்க்கவே புதுசாக தெரியுதுல்ல. பாருங்கள், இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் கிடைக்க போகுது. சூப்பராக. இதை நம்ம திருப்பி பார்த்தாலே தெரியும். இதை நம்ம ரொட்டேட் பண்ணாலே அது பழம்னா கையோடு வந்துடும். திருப்பும்போது வராதனால அது காய். இது வந்து பார்த்திங்கன்னா தென்னை மாமரத்தில் பூ வச்சுருக்கு. இப்போ சீசன் தானே, அதனால் இப்போ பூ வச்சுருக்கு. ஆனால் மாமரத்தில் வந்து பூ வச்சுச்சுன்னா எல்லாத்துலேயுமே வந்து பழம் வரும்னு சொல்ல முடியாது. இது கொஞ்ச நாள் அந்த பூவெல்லாம் உதிர்ந்துடும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து மாதுளம்பழம் இருக்குது இல்லையா, அதோட மரம். இப்போ நாங்கள் வந்து முதல்ல வந்து மாதுளம்பழம்லாம் வந்துச்சு. இதில் நாங்கள் வந்து பறித்து சாப்பிட்டோம். இப்போ சரியாக வரலை. ஏன்னா அந்த மரத்தை வெட்டிட்டு இது சின்ன மரமாக இருக்குது. அதனால் இனிமேல் தான் வந்து மாதுளப்பழம் வரும்.
அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக கேப்சர் ஆகிருக்கு பாருங்கள். அந்த ஓட்டைக்குள்ளே சன்னு வந்து மறையுது. சூப்பராக கேப்சர் ஆகிருக்கு. அது கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து வாழை மரம் நட்டு வச்சுருக்கு. சின்னதாக தெரியுதா? குட்டி குட்டியாக அங்கங்கே 3 வாழை மரங்கள் நட்டு வச்சுருக்கு. பெரிய மரம் வந்து இது வந்து தக்காளி செடி நட்டு வச்சுருக்கோம். இது இப்போ தான் நட்டு வச்சுருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தக்காளி செடிகள் இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா பெரிய வாழை மரங்கள் இருக்குது. நிறையா வாழை மரம் இருந்துச்சு, இப்போ நாங்கள் வெட்டிட்டோம். இப்போ பெரிய வாழை மரம்னா ஒன்று தான் இருக்குது. அதனால தான் அந்த குட்டி குட்டியான வாழை மரங்களை நாங்கள் இப்போ நட்டு வச்சுருக்கோம். இது வந்து பம்பு செட்டு, நம்ம டிவிலலாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி பம்பு செட்டு. இது வந்து மோட்ரு. இது வந்து கிணறு. இந்த கிணத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த இது இருக்கும், பைப்பு. அந்த இதுக்குள்ளே தெரியுதா? அந்த மோட்ரு கீழே இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஒரு ஊற்று இருக்கும். மழை பெஞ்சாதான் அந்த ஊற்றுல வந்து தண்ணி ஊறும். அப்படியே வந்து நம்ம இந்த மோட்டரை போட்டு தண்ணி எடுத்து நம்மளோட மரங்களுக்கு வந்து தண்ணி பாய்ச்சிக்கிடலாம். இந்த படி வழியாக கீழே இறங்கி போய் தான் வேலை பார்ப்பாங்க மோட்ரு ரிப்பேர்னா. முதல்ல இங்கே தண்ணி இருந்துச்சு, கிணத்துல தண்ணி இல்லாதனால மோட்டரை கீழே வச்சு அது கீழே ஊற்று இருக்கிறனால அதுலேருந்து எடுத்து தண்ணி பாய்ச்சிக்கிறோம். இது வந்து காவக்காரவங்க இருக்கிற வீடு. அதுக்கப்புறம் இது வந்து கோழி ஷெட்டு. இதில் கிட்டத்தட்ட நிறையா கோழிகள் இருக்குது. எத்தனை கோழி இருக்குதுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியலை. பாருங்கள், சேவல் இருக்குது. அங்கே பாருங்கள், உள்ள சேவை சண்டை போடுது பாருங்கள். சேவை சண்டை தெரியுதா? சூப்பராக இருக்குல்ல? கரெக்டாக கேமரா வந்ததுமே கேப்சர் ஆயிடுச்சு. இந்த கடைசியில் சேவை சண்டை நடக்குது. அது ஒரு கோழி வந்ததும் பிரித்து விட்டுருச்சு, சண்டையை நிப்பாட்டிடுச்சுங்க. இதெல்லாம் வந்து புறா செட்டு, காக்டெயில் செட்டு எல்லாமே இருக்கும். அது பக்கத்தில் அப்படியேவும் கோழி ஷெட்டு இருக்குது. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் காக்டெயில் இருக்கா. உங்களுக்கு இதை பற்றியும் தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதையும் நாங்கள் ஒரு வீலாக போடுறோம். பாருங்கள், அங்கங்கே மரங்கள்லாம் வந்து என்ன மரம்னே இது தெரியல. இது வந்து முருங்கைக்கீரை, முருங்கை மரம் இருக்குது. இப்போ இதை வெட்டியாச்சு. கொஞ்சம் முதல்ல நிறையா வந்துட்டு இருந்தது, இப்போ இதை வெட்டியாச்சு. ஒரு 4-5 முருங்கை மரங்கள் இருக்குது. எங்களுக்கு வீட்டுக்கு வேணும்னா நாங்கள் இங்கேருந்து தான் எடுத்துக்கிடுவோம். இதில் வந்து இந்த மாமரத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டு சிவப்பாக இருக்குதுல்ல, அது வந்து இலன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கலருக்கு மாறும். இந்த கலர்லேருந்து அப்படியேவும் நம்மளுக்கு தெரிகிற அந்த க்ரீன் கலரில் மாறும். இதுதான் வந்து மாமரத்தோட சைக்கிள். பாருங்கள், இந்த மாமரத்துலேயும் பூ வச்சுருக்கு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? ஆனால் இப்போ மாமரம் பக்கத்துலலாம் போகணும்னா அந்த மொசூறுகள்லாம் நிறையா இருக்கும். அதனால் நம்ம பார்த்து தான் போகணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அங்கே வந்து மேலே வந்து அந்த தென்னம்பூ வச்சுருக்கு. கரெக்டாக பார்த்திங்கன்னா மேலே நல்லா தெரியும், தென்னம்பூ வச்சுருக்கு. சூப்பராக இருக்குல்ல? நான் இப்போ தான் பார்க்குறேன், தென்னம்பூ இருக்குதுன்னே இப்போ தான் எனக்கு தெரியும். அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஜூமில் பார்த்திங்கன்னா அது வந்து செவ்வலனி மரம். செவ்வலனி குடிக்கிறோம்ல, அதோட மரம் தான் இந்த குட்டியாக இருக்கிறது. எங்கள் பாப்பாக்கெலாம் வந்து இங்கேருந்து தான் செவ்வலனி எடுத்துகிட்டு போவோம். இதுதான் வந்து ஓவர் வியூவாக தெரியுது பாருங்கள். இங்கே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் இருந்தோம்னாலேவும் மைண்டு ரிலாக்ஸ் ஆயிரும். ஏன்னா எந்த ஒரு சத்தமும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லாமல். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே மைனா கத்திகிட்டே போகும். சூப்பராக இருக்கும் இந்த மைனா கத்துறது இந்த சாயந்தர நேரத்தில். இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம தென்னை மரத்துக்கு எதிர்ச்சியாக வந்தப்போ மயிலெல்லாம் படையெடுத்து போகுது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. ஓடுது பாருங்கள் கூட்டம் கூட்டமாகவும். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கே வந்துச்சுன்னா ரொம்ப மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் ஆகிரும், ஃப்ரீயாக இருக்கும். இங்கே வந்து பிரெத் எடுத்தாலே சூப்பராக இருக்குது. இயற்கை காற்று, சுற்றி மரங்கள் இருக்குது. அதுக்கு மேலே போனோம்னா மலைகள் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஆறு இருக்குது பக்கத்தில், வாய்க்கால் இருக்குது, தண்ணி இருக்குது. அந்த சத்தங்கள் எல்லாமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும். எங்கள் தென்னந்தோப்போட இந்த வீலாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ட்வைங்குன்னு வந்து நிற்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்களை எங்களோட மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.